எங்கேயோ படித்த ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர். பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர். திருநீறு ஆகிறது சாம்பல். திருநீறு ஆகிறது சாம்பல். பிரசாதமாகிறது எலுமிச்சை பழம். பூசை முடிந்தவுடன் தீர்த்தமாகிறது தண்ணீர். திருநீறு ஆகிறது சாம்பல். பிரசாதம் ஆகிறது எலுமிச்சை பழம். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே செல்கிறான் பக்தன். எந்த மாற்றமும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே செல்கிறான் பக்தன் என்று எங்கேயோ படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. அது உண்மைதான். எத்தனையோ விதமான சடங்காச்சாரங்களில் நாம் நம்ம இணைத்துக் கொள்வதால் தான் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நாம் வெளியே செல்கின்றோம். ஆக இந்த நோன்பை தவக்காலத்து தொடங்கி இருக்கின்றோம். ஏன் கடைபிடிக்க வேண்டும், என்ன இருக்கிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக இந்த நோன்பை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் நம்மை கடவுளுடைய இறை பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு செல்ல இந்த நோன்பு உதவி செய்கிறது. நம்மை கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக கொண்டு செல்ல இந்த நோன்பு உதவி செய்கிறது. அதே போல கடவுளுடைய முன்னிலையில் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்துவதற்கு இந்த நோன்பு உதவி செய்கிறது. நான் ஒன்றுமே இல்லை கடவுளின் என்று சொல்லி இந்த நோன்பு நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாக தான் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல இந்த நோன்பு நமக்கு உதவி செய்கிறது. ஆக கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறது. கடவுளுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வருகிறது. நான் ஒன்றுமே இல்லை, கடவுள்தான் எல்லாமே. அதோடு கூட நான் கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று இந்த நோன்பு முயற்சிகள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறது. உதவி செய்ய வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.